பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களே, நானும் பல பிரதமர்களை பார்த்திருக்கிறேன், சபையிலே பேசியிருக்கிறேன். ஆனால் உங்களை போல ஆணவம் கொண்ட ஒரு பிரதமர் இந்தியாவின் வரலாற்றிலேயே வந்தது கிடையாது. நான் நாடாளுமன்றத்துக்கு என்னை கலைஞர் அவர்கள் அனுப்பி வைத்த போது அண்ணன் முரசொலி மாறனோடு தான் நான் போனேன். அதற்கு பிறகு அங்கே மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தார். என்னிடத்திலே ஒரு கடிதம் ஒரு நாள் வந்தது. அட்ரஸும் இந்தியில் இருக்கிறது. உடைத்து பார்த்தால் உள்ளே இருக்கக்கூடிய வாசகங்களும் இந்தியிலே இருக்கின்றன. நான் உடனே ஒரு ஸ்பெஷல் மென்ஷனுக்கு எழுதி கொடுத்து விட்டு, அன்றைக்கு பிரதமர் மொரார்ஜி தேசாய் வியாழக்கிழமை சபையிலே இருக்கிறார் கேள்வி நேரத்தில். அவர் கேள்வி நேரம் முடிந்து எழுந்து போவதற்கு முன்பாக நான் எழுந்தேன். மிஸ்டர் சேர்மன், ஐ வாண்ட் டு ரைஸ் an important matter. ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்ல போகிறேன். இந்தி கூடாது என்பதை பண்டித ஜவஹர்லால் நேரு ஏற்றுக்கொண்டு இந்தி பேசாத மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வரை ஆங்கிலம் நீடிக்கும் என்ற உறுதிமொழியை காற்றிலே பறக்க விட்டுவிட்டு எனக்கு ஒரு இந்தியிலே ஒரு கடிதம் வருகிறது ஒரு மந்திரியிடமிருந்து என்றால் இதை எப்படி நான் புரிந்து கொள்வது? இது ரொம்ப அக்கிரமம் என்று சொன்னேன். மொரார்ஜி தேசாய் கொஞ்சம் முரட்டு பிடிவாதம் கொண்டவர். அவர் எழுந்து நின்றவாறே, அந்த சகோதரனை கேட்கிறேன், அந்த கடிதத்தை என்னிடம் கொஞ்சம் தாருங்கள் என்றார். நான் ஆத்திரத்தின் உச்சத்திலே இருந்தேன். இந்த கடிதத்தை தந்து என்ன செய்ய போகிறீர்கள்? இந்தியா பூராவிலும் நீங்கள் உத்தரவிட்டிருக்கிறீர்கள் இந்தியை திணிப்பதற்காக. நான் உங்கள் இடத்திலே கொடுப்பதற்காக கொண்டு வரவில்லை. இது சுக்குநூறாக கிழித்து உங்கள் முகத்திலே விட்டறிவதற்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். பிரதம அமைச்சர் ஒன்றும் பேசவில்லை, பேசாமல் போய்விட்டார். மற்ற எம்பிக்கள் எல்லாம் வந்து என்ன பிரதமரிடத்திலே இப்படி பேசிவிட்டீர்கள் என்றார். இது அக்கிரமம் அல்லவா? இந்தி கூடாது என்ற பயிற்சியிலே இருந்து நாங்கள் வந்தவர்கள். அந்த இந்தியை கொண்டு வந்து திணிக்க வேண்டும் என்று மொரார்ஜி தேசாய் நினைக்கிறார். அதற்கு பிறகு அடுத்து பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரி வந்தார். அந்த எல்லை யுத்தத்திலே இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்றியவர் லால் பகதூர் சாஸ்திரி. மனக்சாவை வங்கதேசத்துக்கே அனுப்பி வங்கதேசத்திலே 90,000 பாகிஸ்தானியர்கள் சரணடைந்ததற்கு பிறகு ஒப்பந்தம் போட்டு வங்கதேசம் என்ற ஒரு தனி நாட்டை உருவாக்கினார் இந்திரா காந்தி. அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் துர்காதேவியை நாங்கள் வரவேற்கிறோம். சொன்னது வாஜ்பாய், எதிர்க்கட்சியில் தான் இருக்கிறார். துர்காதேவியை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொன்னதையும், அதற்கு பிறகு வந்த பிரதம அமைச்சர் நரசிம்மராவ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் கோரிக்கையை நான் எடுத்துக்கொண்டு போய் இந்த நாட்டிலே வடநாடு சைனா படையெடுத்து வந்த போது தன் மகனை போர்க்களத்துக்கு அனுப்புகிறேன் என்று ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதியவர் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப். அவர் நாட்டுக்காகவே வாழக்கூடியவர். அவருடைய தபால் தலை வெளியிடப்படவில்லை. அந்த தபால் தலையை நீங்கள் வெளியிட ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அங்கேயே உத்தரவிட்டார். அந்த தபால் தலை வெளியிடப்பட்டது. அது அனைவருக்கும் தெரியும். பிரதமர்கள் என்று சொன்னால் ஒரு சாதாரண ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய பண்பாடு இருந்தது.